இப்போ பாருங்கள், இப்போ நம்ம ஆல்ரெடி ஸ்டார்ட் வித் கோபைலட் முடிச்சாச்சு. ஸோ ஸ்டார்ட் வித் டேட்டாவில் ஒரு ஆப்ஷன் முடிச்சிட்டோம். அதாவது கஸ்டம் டேபிள் ஏற்கனவே இருந்த டேபிளில் முடிச்சிட்டோம். அவன் உள்ளே இருந்த டேபிளை வச்சு. ஸோ நான் அதுக்குள்ளே தான் போக போகிறேன். இப்போ மறுபடியும் ஸ்டார்ட் வித் டேட்டா. ஸ்டார்ட் வித் டேட்டாவில் கிரியேட் நியூ டேபிள் ஆப்ஷன் முடிச்சிட்டோம். ஸோ நம்ம ஆல்ரெடி நம்மளே ஒரு டேபிளை காலம் ரோவில் டேட்டாவை ஆட் பண்ணி க்ரியேட் பண்ணோம். எக்ஸிஸ்டிங் டேபிள் இப்போ தான் பண்ணோம். அதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீடு ஒன்லி எரர் வந்தது. ஸோ அவங்க வந்து எடிட் ஆப்ஷன் கொடுக்கல. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ண முடியும், வேறு எதுவும் எடிட் பண்ண முடியல. இங்கே பாரு, மூணாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கனெக்ட் எக்ஸ்டர்னல் டேட்டா. இது நம்ம இந்த பிளாட்ஃபார்முக்குள்ளே இல்லாத டேட்டாவை வெளிலேருந்து கொண்டு வரோம். ஸோ அதை வச்சு நம்ம ஆப்பை க்ரியேட் பண்ணுறோம். ஸோ கனெக்ட் எக்ஸ்டர்னல் டேட்டாவை கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் வரும், ஃப்ரம் SharePoint. ஸோ SharePointடும் பார்த்தீங்கன்னா ஒரு க்ளவுடில் டேட்டாவை ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு ட்ரைவ் மாதிரி. ஸோ க்ளவுடில் அந்த டேட்டா இருக்கும். இது வந்து சம்டைம்ஸ் சப்போர்ட் பண்ணணும், சம்டைம்ஸ் சப்போர்ட் பண்ணாது அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதில்ல. அதனால் அதை நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறதில்ல. ஃப்ரம் எக்ஸல். ஸோ எக்ஸல் நம்மள எல்லாத்தையுமே இருக்கும். ஃப்ரம் எக்ஸ்கியூஎல்லும் பண்ணலாம். MSSQL டேட்டா வச்சுருந்தோம் அப்படின்னா சர்வர்லாம் அது கொஞ்சம் வேலை அதிகம் பண்ணதான், அதையும் பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா எல்லாத்தையும் வந்து SQL இன்ஸ்டால் பண்ணணும். நம்மள்ட்ட இருக்குது, ஆனால் MBA பர்சன்ட்டு இருக்காது. ஸோ நம்ம வந்து எல்லாருக்கும் ஆகிற மாதிரி தான் பார்க்கணும். இப்போ நம்ம இதை பண்ணோன்னா இருக்கிற 60 பேருக்கும் டேட்டா பேஸை இன்ஸ்டால் பண்ணி அந்த டேட்டா பேஸை க்ரியேட் பண்ணி அந்த சாஃப்ட்வேருக்குள்ளே டேட்டா பேஸை க்ரியேட் பண்ணி டேபிளை க்ரியேட் பண்ணி அந்த டேபிள் எடுத்து நீங்கள் லிங்க் பண்ணணும். ஸோ அது பாசிபிளான்னு கேட்டிங்கன்னா ஒரு தனி சப்ஜெக்டாக போயிடாது. அதுக்கு ஒரு நாள் எடுத்துக்கும் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி. அதுக்கப்புறம் நம்ம அதை யூஸ் பண்ணுறதுக்கு உள்ள ஆப்ஷன் இருக்குது. ஸோ வச்சுக்கிறாங்க, நம்ம வேணால் பண்ணி காட்டலாம், நம்ம வேணால் டெமோவாக காட்டலாம். அந்த ஆப்ஷன் பண்ணி காட்டலாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், ஃப்ரம் எக்ஸல் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ செலக்ட் பண்ணிக்கிறேன். லோட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு எடுத்துக்கும். ஸோ எடுத்துகிட்டு தான் அது வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸல் ஆன்லைன் பிஸ்னஸ். ஸோ எக்ஸலோட ஆன்லைன் பிஸ்னஸ் நம்ம வச்சிடல, லொக்கேஷன் அது பண்ண முடியாது, இந்த ஆப்ஷனே வரலையே. ஸோ இங்கே டேபிள்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு ரெக்கமெண்டட் டேபிள் காட்டுதா? ரெக்கமெண்டட் டேபிள், கஸ்டம் டேபிள், ஆல். ஸோ நம்ம வந்து அந்த எக்ஸ்டர்னல் சோர்ஸ் போனால் வரல அந்த ஆப்ஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் வித் ஏ பிளாங்க் டேபிள் ஆல்ரெடி முடிச்சாச்சு, நம்ம ஃபஸ்ட்டு பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், பக்கத்துலேயே கிரியேட் வித் எக்ஸல் ஆர் CSV ஃபைல்னு வருதா? இருக்கா? டேபிளை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் தான் வரும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அதை கிளிக் பண்ணோம், கிரியேட் வித் எக்ஸல் ஆர் CSV. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் இம்போர்ட் ஃபைல் ஆப்ஷன் வருதா? செலக்ட் ஃப்ரம் டிவைஸ். ஸோ இதை என்ன பண்ணுங்கள், நீங்கள் அந்த எந்த ஃபைல் நீங்கள் அப்லோட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபைலை செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுங்க. அதாவது ஆப்ஷன்ஸ் என்ன ஆகுதுன்னா வேறு இடத்துல வந்து மாற்றி வச்சுட்டாங்க. ஸோ அதுதான் பிரச்சனை. எப்பவுமே நம்ம முக்கியமாக இந்த ஆன்லைனில் எடுக்கிற சப்ஜெக்ட் எல்லாத்துக்குமே முக்கியமாக நம்ம வந்து மைண்டில் வச்சுக்க வேண்டியது, ஒரு முறை நம்ம ஒர்க் அவுட் பண்ணிட்டு தான் போகணும். அதுதான் இங்கே முக்கியமானது. ஸோ மற்ற சப்ஜெக்ட்லாம் பிரச்சனை இல்லை, இது மட்டும் புதுசாக இருக்கும். ஸோ அடுத்தது இம்போர்ட் கொடுத்தீங்கன்னா இம்போர்ட் ஆகும். ஆயிடுச்சா? இப்போ டேபிள் வந்துருச்சு இல்லையா? இப்போ நமக்கு தேவையான டேட்டா உள்ளே வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ அதோட நேம் பார்த்துங்க. இப்போ நான் கொடுத்தது வந்து ஸ்மார்ட் ஃபோன் சேல் அப்படிங்கிற நேமில் எனக்கு அந்த டேபிள் கிரியேட் ஆகிருக்கு. நீங்கள் என்ன டேபிள் கொடுத்தீங்களோ அந்த நேம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எடுத்துருக்கும்.
ஸோ இப்போ நான் அதை ஆட் பண்ண டேபிள் இங்கே இருக்குது. ஸோ ஸ்மார்ட் ஃபோன் சேல் அதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்துக்கிறேன். ஓப்பன் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு அந்த டேபிளில் உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். காலமில் உள்ள அந்த ரோ வேல்யூஸ் டேட்டாஸ் ரெக்கார்டு எல்லாமே இருக்கும். ஸோ ரெக்கார்டுங்கிறது இந்த ரோவில் இருக்கிற டேட்டா தான் ரெக்கார்டு. ஸோ அந்த ரெக்கார்டு எல்லாமே இருக்கும் உங்களுக்கு காலம். ஸோ உங்களுக்கு அந்த காலம் நேமை சேஞ்ச் பண்ணால் கூட நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இங்கே சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. டெலிட் காலம் வரும். இதில் வருதா அதை செக் பண்ணிக்கங்க. அந்த காலமோட ப்ராப்பர்ட்டிஸ் போய் பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ஷனுமே எனேபிளில் இருக்கும். ஏன் அப்படின்னா இது நம்ம அப்லோட் பண்ண டேபிள். ஸோ இது ஓனர் நம்ம தான். இது இருக்கா? ஸோ ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது இப்போ நமக்கு தேவையான டேபிள் இந்த டேபிளை தான் ஆப்பாக கன்வெர்ட் பண்ண போகிறோங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இந்த டேட்டாவில் ஏதாவது மாடிஃபிகேஷன் தேவைப்பட்டதுன்னா இங்கேயே பண்ணிக்கணும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இதை எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் ஸோ நமக்கு இந்த டேபிளை ஆப்பாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஓகே அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸோ இதில் இம்போர்ட் ஆப்ஷனில் போயிட்டு இன்னொரு ஃபைலை நம்ம அப்லோட் பண்ணி பார்ப்போம். ஸோ இம்போர்ட்டை கிளிக் பண்ணியாச்சு. ஸோ இதில் அப்லோடில் போய் என்கிட்ட வேறு ஏதாவது டேபிள் இருக்குதான்னு செக் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இன்னொரு ஃபைலை இங்கே அப்லோட் கொடுத்துட்டு இம்போர்ட் கொடுக்குறேன். ஸோ இங்கேயே எனக்கு வந்து எரர் காட்டுது. இந்த ஃபைல் could not be uploaded for smartphone sale. ஸோ இது வந்து கனெக்ஷன் சரியில்லைன்னு சொல்லுது. ஸோ அதனால் அதை வந்து நமக்கு எல்லாருக்கும் அதான் வருதா? சரி ஓகே. ஸோ முடிஞ்சுதா? சார் அடுத்தது போய்டுவோம். ஸோ இப்போதைக்கு நம்ம அப்லோட் பண்ண எக்ஸலில் உள்ள ஃபைல்ஸ் எல்லாம் வந்துருச்சு. இப்போ நம்மளுடைய டேபிள் நம்ம அப்லோட் பண்ண டேபிள் இங்கே முதல்ல இருக்கான்னு பார்த்துக்கணும். அதை கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். ஸோ நமக்கு எடிட்டிங் ஏதாவது தேவைப்படுதுன்னா இங்கே எடிட் பண்ணிக்கலாம். ஸோ எடிட் காலமில் போயிட்டு நீங்கள் ஆர்டரை மாற்றுறதோ அந்த காலமோட பிளேஸை பொசிஷனை மாற்றுறதோ, ஸோ ஃபஸ்ட்டு பொசிஷனில் வேணும் செகண்ட் பொசிஷனில் வேணும் அந்த பொசிஷனை மாற்றிக்கலாம். உங்களுக்கு மூவ் லெஃப்ட் ரைட் இருக்குது. இல்லை அந்த காலமே தேவையில்லைன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கூட காலமே டெலிட் பண்ணிடலாம். இது நீங்கள் கொடுத்த டேபிளுங்கிறதுனால தான் இது பாசிபிள். ஸோ அதில் இருந்த டேபிளில் அது ரீட் ஒன்லி எரர் தான் வந்தது. ஓகேவா? ஸோ இதை முடிச்சாச்சு. இப்போ நம்ம இதை ஆப்பாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ கிரியேட் அண்ட் ஆப் கொடுத்துக்கிறேன். ஸோ ஆப்போட நேமு நான் வந்து ஸ்மார்ட் ஃபோன் சேலுங்கிற நேம் தான் நான் கொடுத்துருக்கேன். அங்கே இருக்குது. அதனால் ஸ்மார்ட் ஃபோன் ஆப், ஸ்மார்ட் ஃபோன் சேல் ஆப், ஸ்மார்ட் ஃபோன் சேல் ஆப்னு நான் நேம் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு கிரியேட் கொடுக்குறேன். ஸோ அது பேக்ரவுண்டில் நம்மளுடைய ஆப்பை வந்து கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுது. டேட்டா ஸ்டுடியோ வரும். டேட்டா ஸ்டுடியோ ஸோ ஓகேவா?
ஸோ இப்போ பாருங்கள், உங்களுக்கு அட்ராக்டிவாக நம்ம ஆப் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். நீங்கள் என்ன டேட்டா கொடுத்தீங்களோ அதுக்கான ஆப்பு க்ரியேட் ஆகிருக்கணும். ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், நீங்கள் போய்ட்டு எடிட் பண்ணி பாருங்கள், நியூ கொடுங்க. நியூ கொடுத்து டேட்டாவை ஆட் பண்ணிங்கன்னா ஆட் ஆகணும். ஸோ அப்படின்னு பார்க்கலாம். அங்கே தான் முடியும். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், மாடல் நேம் போக்கோ. ஃபோர்ட் மஸ்டாங் இதில் வராது. ஆக்சுவலி இதில் வந்து நான் கொடுத்துருக்கிறது வந்து ஃபோனு. சேல் மந்த் வந்து நவம்பர். உள்ளே வந்துட்டு காட்டல. ஸோ நம்ம இந்த ஆப்பை ஒரு டேட்டாவை ஆட் பண்ணி பார்த்துட்டு பப்ளிஷ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ப்ரீவியூ பார்த்துக்கிறேன். ஃபைனலாக நம்மளோட ஆப் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ க்ரியேட் ஆன ஆப்பை நான் ப்ரீவியூ பார்த்துக்கிறேன். ஓகே, இது எல்லாமே ஒர்க் பண்ணுதான்னு செக் பண்ணிக்கங்க. அதில் உள்ள ஆப்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு கரெக்டாக இருக்கா, டெலீட் ஆகுதா. ஸோ டெலீட் ஆப்ஷனும் செக் பண்ணிக்கணும். ஸோ டெலீட் ஆப்ஷன் ஒர்க் பண்ணுது. இப்போ இங்கே பாருங்கள், இதில் உள்ள டேட்டாவை நீங்கள் வந்து எக்ஸலுக்கு எக்ஸ்போர்ட்டும் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எக்ஸல்லேருந்து அந்த டேட்டாவை இம்போர்ட் பண்ணோம். அதை வச்சு தான் இந்த ஆப்பை க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதே நீங்கள் இப்போ எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருப்பீங்களே டேட்டா, ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸலுக்கு கூட நீங்கள் இதை அப்லோட் பண்ணி வச்சுக்கலாம். எக்ஸ்போர்ட் பண்ணி அதை சேவ் பண்ணிக்க முடியும். அந்த ஆப்ஷன் இங்கே இருக்குது. இது ஒர்க் ஆகும். அவ்வளோதான். ஸோ இது புரியுதா? ஓகேவா? இப்போ 4 ஆப் பண்ணியிருக்கோம். நார்மலாக ஒரு ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ணோம் சார். ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஆப் க்ரியேட் பண்ணி பார்த்தோம். அதுக்கப்புறம் கோப்பைட் யூஸ் பண்ணி பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், எக்ஸ்டர்னல் டேட்டா பார்த்தோம். எக்ஸ்டர்னல் டேட்டாலே நம்ம இன்பில்ட்டாக இருக்கிற டேட்டா வச்சு பண்ணி பார்த்தோம். அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னலாக ஒரு டேட்டா வச்சு எக்ஸலில் நம்ம யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ நம்ம அடுத்த டாபிக் போயிடலாம். ஓகேவா?